Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா properties of determinantsனா என்னன்னு பார்த்தோம். அதாவது few properties மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில properties இருக்கு. அந்த remaining properties தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து அந்த properties பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. அதோட லிங்க் நாங்க description boxல provide பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். Properties of matrix sixth property, that is if each element of any row or column, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏதோ ஒரு row ஒரு column நான் is multiplied by a scalar, any scalar ஆல multiply பண்றேன். scalarனா என்ன? some real values, that is natural numbers 1 2 3 எந்த scalar ஆவும் இருக்கலாம். is multiplied by a scalar, then the determinant is multiplied by same scalar. நம்ம அதோட டிட்டர்மினன்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டிட்டர்மினன்ட்டும் எதால மல்டிப்ளை ஆயிருக்கும்? அந்த சேம் ஸ்கேலரால மல்டிப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு क्वेश्चन கேட்குறேன். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மேட்ரிக்ஸை நான் ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் ஒரு ஸ்கேலார் k ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் KA. என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் என்ன பண்ணுவீங்க? k ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன வரும்? KA KB KC KD. இதானே என்னோட அவுட்புட். இப்போ ஒரு மேட்ரிக்ஸை நான் எனி ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணேன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் பை தட் ஸ்கேலார். ஆமாவா? ஓகே. இப்போ அதுவே நான் ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். சேம் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ K டிட்டர்மினன்ட் A. ஓகே. இப்போ அதை நான் ஒரு இந்த ஏவை நான் ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு எப்படி வரணும்? இங்கேயும் நாங்கள் எல்லா எலிமெண்ட்டையும் கேவால் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இங்கேயும் எல்லா எலிமெண்ட்டையும் நீங்கள் கேவால் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. இஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஆல் ரோஸ்ன்னு கொடுக்கல, எனி ரோ ஆர் காலம், நீங்கள் இப்போ அந்த கேவை ஏதாச்சும் ஒரு காலம் ஏதாச்சும் ஒரு ரோ கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். எய்தர் இந்த காலமாக இருக்கலாம், இல்லை இந்த காலமாக இருக்கலாம், இல்லை இந்த ரோவாக இருக்கலாம், இல்லை இந்த ரோவாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரோ ஆர் காலம் கூட தான் இந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறேன். KA KB CD. இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேட்ரிக்ஸில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்கள் அந்த ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே இதில் டிட்டர்மினண்ட்டில் ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு ரோ இல்லை ஏதாச்சும் ஒரு காலம் மட்டும்தான் உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த டிட்டர்மினண்ட் இருக்குது. இந்த டிட்டர்மினண்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் K காமனாக இருக்கா? இப்போ நான் அந்த கேவை வெளியே எடுக்கிறேன். அப்படின்னா K இன்ட்டு ABCDன்னு வருமா? ஓகேவா? இது என்னது? இது நார்மல் டிட்டர்மினண்ட் A. ஸோ K இன்ட்டு டிட்டர்மினண்ட் A. என்ன ப்ரூஃப் உங்களுக்கு? இதுதான் LHS, இது RHS. ப்ரூஃப் என்ன? படிங்க திரும்பியும். If each element of any row or column is multiplied by a scalar. ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் K ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணேன்னா then the determinant, இதோட டிட்டர்மினண்ட் என்ன வருது எனக்கு? is multiplied by a same scalar. ஸோ இது ஸ்கேலாரை இந்த டிட்டர்மினண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதுவே நான் இப்போ ஹையர் ஆர்டர்ஸ்க்கு போகிறேன். இப்போ நான் இதே டிட்டர்மினண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. K ஸ்கொயர் A. K ஸ்கொயர் ஏன்னு போட்டேன்னா
என்ன ஆகும்? இங்கே KA KB, இங்கே KC KD. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோவை நான் கேவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், செகண்ட் ரோவையும் கேவால் மல்டிப்ளை பண்ணேன். ஏன் பண்ணேன்? ஏன்னா இது K ஸ்கொயர், இது K ஸ்கொயர். ஸோ அப்போ நான் எடுக்கும்போது நான் எப்படி எடுக்கணும்? வெளியே இதிலேருந்து ஒரு K வெளியே எடுக்கணும், இந்த ரோலேருந்து ஒரு K, இந்த ரோலேருந்து ஒரு K. ஸோ எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ABCD. ஸோ இது வந்து K ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு ப்ரூஃப் எழுதலாம். அதாவது K power n into A which is equal to K to the power n determinant A. Determinant of K power n into A is equal to K power n into determinant of A. எத்தனை டைம் நீங்கள் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் நீங்கள் டிட்டர்மினண்ட்டையும் அதே ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. Determinant of AB is equal to determinant of A into determinant of B is equal to determinant of B into determinant of A. எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், that is matrix multiplication AB is equal to matrix A into matrix B. இந்த கண்டிஷன் கரெக்டா? that is matrix ஏபியும் மேட்ரிக்ஸ் பிஏவும் சேமா? தட் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் காமுடேட்டிவ் ஆர் நாட்? இதை நம்ம படிச்சிருக்கோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவா? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் காமுடேட்டிவ், பட் இட் கேன் பி. ஜென்ரலி இட் இஸ் காமுடேட்டிவ். அதாவது சம்டைம்ஸ் வந்து காமுடேட்டிவாக இருக்கும். நான் எப்போன்னு சொல்லியிருக்கேன்? டயகனல் மேட்ரிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு ரீகால் தான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இது இல்லாமலே இருக்கும்ல, ஆனால் டிட்டர்மினண்ட்டில் அப்படி கிடையாது. டிட்டர்மினண்ட்டில் ஆல்வேஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? புரியுதா? சரி, அது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம்? ப்ரூஃப், ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கோங்க, தட் இஸ் சாரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஏ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 0 1 2 -1. பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4. ஓகே, இப்போ நான் இந்த எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏபி வேணும். அப்போ தான் அதோட டிட்டர்மினன்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? மேட்ரிக்ஸ் கொடுத்தா தான் அதுக்கான டிட்டர்மினன்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே இருக்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஏபியோட மேட்ரிக்ஸ் வேணும். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிறது ஒன்லி ஏவும் பியும் தான். இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் சொன்னது என்னது உங்களுக்கு? இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது, இங்கேயும் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளா? பாசிபிள். ஏன்னா இதுவும் 2 இதுவும் 2. இதோட உங்களுக்கு ரிசல்டன்ட் அவுட்புட் என்னவா வரும்? அதே 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். எப்படி பண்ணுவீங்க? A11 வேணும்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் அ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் வித் ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் அன் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ 0 into 1 0 ப்ளஸ் 1 into 3 3. இப்போ இதுவும் செகண்ட் காலமும் பண்ணணும். 0 + 4. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 2 - 3 2 2s are 4 -4. ஓகேங்களா? சரி, 0 + 3 3 4 -1 0. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏபி, மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி. இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். இதோட டிட்டர்மினன்ட், இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன? 0 into 3 -
4 into minus 1. So 0 minus of minus 4 becomes plus 4. Correctங்களா? So this is our LHS. என்னோட proof என்ன? RHSக்கு எப்படி proof பண்ணணும்? First இந்த proof எடுத்துக்கோங்க. Determinant of A. A ஓட determinant என்ன? இதான் A matrix. இதோட determinant என்ன? Product of diagonal elements minus product of diagonal elements. 0 into minus 1 minus 1 into 2. So that gives minus 2. Okay? Determinant B கண்டுபிடிக்கணும். Determinant B என்ன? 1 into 4 minus 2 into 3. That gives 4 minus 6. That is minus 2. Okay? என்னன்னு prove பண்ணணும்? Determinant A into determinant B, which is equal to minus 2 into minus 2, that is 4. So பாருங்க, LHS RHS same. இந்த condition prove ஆயிடுச்சா? As well as நீங்கள் determinant B determinant A எடுத்தாலும் என்னதான் வரும்? சேம் தான் வரும். ஏன்? What is the reason? இந்த மேட்ரிக்ஸில் அப்ளிகபிள் இல்லை, பட் டிட்டர்மினண்ட்டில் அப்ளிகபிள். ஏன்னா மேட்ரிக்ஸ் இஸ் நாட் அ வேல்யூ. மேட்ரிக்ஸ் வந்து ஒரு வேல்யூ கிடையாது, அது செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் டிட்டர்மினன்ட்ன்றது ஒரு வேல்யூ. இட் இஸ் அ ரியல் வேல்யூ ஆர் அன் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. அப்போ எந்த ரியல் வேல்யூவை எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் தானே, காமுடேட்டிவ் தானே. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன் இஸ் அன் காமுடேட்டிவ். அதே தான் இங்கேயுமே. So A into B, that is 1 into 2, 2 into 1 நாலே எனக்கு 1 தான். Since a determinant gives a value கொடுக்கறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. புரியுதுங்களா? இது 7th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி number 8, that is determinant of A to the power n is equal to determinant of A to the whole power n. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? Determinant of A power n is equal to determinant of A the whole to the power n. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இது பவர் A ஸ்கொயர் அந்த மாதிரி போச்சுன்னா எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ டிட்டர்மினண்ட் இஸ் நத்திங் பட் அண்ட் வேல்யூ. ஸோ நான் வேல்யூ இப்போ தான் நான் சொன்னேன், A இன்ட்டு பினாலும் B இன்ட்டு ஏனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள். இப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் determinant of A the whole square. Aவை ஸ்கொயர் பண்ணி டிட்டர்மினண்ட் எடுக்கிறது, எனக்கு A ஸ்கொயரோட டிட்டர்மினண்ட் 1. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். தட் இஸ் 2 cross 2 0 1 2 3. ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினண்ட் ஆஃப் A the whole square. ஸோ நான் டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் A ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ஸோ A ஸ்கொயர் என்ன? தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸை 2 டைம் நான் டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணும். 0 1 2 3 0 1 2 3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 0 0 1 2, தட் இஸ் 0 + 2. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், so 0 + 3. இங்கே செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு ரோ 0 + 3 2s are 6. இங்கே ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 + 9. ஸோ அது என்ன வரும் உங்களுக்கு? 2 3 6 11. இதுதான் உங்களோட A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த A ஸ்கொயருக்கு தான் நான் டிட்டர்மினண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஸ்கொயர். ஸோ அதை எப்படி எழுதலாம்? டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஸ்கொயர். ஓகே, இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினண்ட் எடுக்கிறேன். இந்த A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினண்ட் எடுக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் diagonal elements minus product of diagonal elements. 2 into 11 22 minus 6 3s are 18. 22 minus 18 is 4. ஓகேங்களா? இப்போ இதை நான் இது LHS. இப்போ RHS ப்ரூஃப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏவை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நான் டிட்டர்மினண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். A மேட்ரிக்ஸ் என்ன? 0 1 2 3. இது என்ன? இதோட ப்ராடக்ட் என்ன? இதோட ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 0 into 3 minus 2 into 1.
So that becomes minus 2. So இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். Determinant of a the whole square is minus 2 into minus 2, that is 4. பாருங்க, both are same. புரியுதா? So determinant of a power n is nothing but determinant of a the whole power n. It's a very 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 important result. நிறைய டைம் choose the correct answersல இதை வச்சு வரும். இது ப்ளஸ் ஸ்கேலார் ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க parallel-ஆ. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் திஸ் பவர், இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்லியிருக்கேன். அதாவது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அந்த ஏ ஸ்கொயருக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுதான் ஈஸி மெத்தட். நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சி அதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள் தேன் தட். இதுதான் ரொம்ப சிம்பிள் இதை கம்பேர் பண்ணும்போது. புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி நம்பர் 8. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் ஒரு நோட் சொல்கிறேன். தட் இஸ் நோட். ஓகே, சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ், இங்கே ஏ பவர் என்னுக்கு பதிலாக ஐ எம் டேக்கிங் -1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் நான் எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ்னு எழுதலாமா? இதே ப்ராப்பர்ட்டியில் எழுதலாம்ல, யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் தட் இஸ் n is nothing but -1. இப்போ n is nothing but -1 எழுதலாமா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், 1 by determinant of A. So determinant of A inverse is nothing but 1 by determinant of A. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியது. இது ஒரு நோட், இம்பார்ட்டன்ட் நோட். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, 9th ப்ராப்பர்ட்டி. If each and every element of row or column is expressed as sum of 2 or more terms. அதாவது ஏதாவது ஒரு ரோ ஆர் காலமை a plus m1, a1 plus m1, இது வந்து b1, a2 plus m2, b2. பாருங்க, if each and every element of row or column is expressed as sum of 2 or more terms, sum of 2 or more terms, இங்கே நான் காலம் 1 ரெண்டு டேர்ம் sum of ரெண்டு டேர்மாக எழுதியிருக்கேன். that is a1 plus m1, a2 plus m2ன்னு எழுதியிருக்கேனா? then the determinant is expressed as, இந்த டிட்டர்மினண்ட்டை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா, expressed as sum of 2 or more determinants. இந்த டிட்டர்மினண்ட், இந்த சிங்கிள் டிட்டர்மினண்ட்டை நான் ரெண்டு டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதலாம். எப்படி? a1, a2, b1, b2. இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் ப்ளஸ் m1, m2, b1, b2. புரியுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை படிங்க, அதுக்கேற்ற மாதிரி இது இருக்குது. இஃப் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ரோ ஆர் காலம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், நீங்கள் பாருங்கள் இந்த காலம் ரெண்டு காலமே அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஒன்று மட்டும் அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிருந்ததுன்னா நம்மளால் பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலம் ஒரு ரோ ஃபுல்லாக அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். இது மட்டும் நான் இப்போ a1 + m1 மட்டும் இப்படி இருந்ததுன்னா என்னால் தனியாக பிரித்து எழுத முடியாது. புரியுதுங்களா? அதான் if each and every element of row or column is expressed as sum of 2 or more terms. இங்கே மட்டும் நான் 1 தானே போட்டிருக்கேன், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ப்ளஸ் n1 ப்ளஸ் n2னா திரும்பி இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட ஆட் ஆகும். ஸோ தென் த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிரஸ்ட் as, சாரி இது மேட்ரிக்ஸ் இல்லை, டிட்டர்மினன்ட். இது மேட்ரிக்ஸு, இதோட டிட்டர்மினன்ட் வந்து this is a determinant. This is expressed as determinant a1 b1, a2 b2, m1 m2, b1 b2. இப்போ சப்போஸ் நான் இங்கே ப்ளஸ் n1 n2ன்னு இருந்ததுன்னா இன்னொரு டிட்டர்மினன்ட் வரும், ப்ளஸ் n1 into b1 b2.
ஓகேங்களா? இதுக்கான டிட்டர்மினண்ட்டும் இதோட டிட்டர்மினண்ட் வேல்யூவும் சேம். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இது நார்மல் அடிஷன் தான். ஓகே, இதோட ப்ரூஃப் பார்க்கலாமா? ப்ரூஃப் இப்போ என்கிட்ட a plus 2 into x plus 2 இங்கே 1 y plus இப்படி ஒரு டேர்ம் இருக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் இந்த மாதிரி பிரித்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதோட டிட்டர்மினண்ட்டும் அதோட டிட்டர்மினண்ட்டும் சேமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக இதுக்கான டிட்டர்மினண்ட் எடுக்கிறேன். என்ன வரும் உங்களுக்கு? -1 into x plus 2 -1 into y plus 1. That is product of diagonal elements minus product of off diagonal elements. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -x -2 -y -1. ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் -x -y -3. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற டிட்டர்மினண்ட் வேல்யூ. இப்போ இதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் சேமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதோட டிட்டர்மினண்ட் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் a1 இது எப்படி எழுதலாம் பிரித்து? டிட்டர்மினண்ட் ஆஃப் xy 1 - 1 ப்ளஸ் டிட்டர்மினண்ட் ஆஃப் 2 1 1 - 1. இந்த டிட்டர்மினண்ட்டை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணனா என்ன வரும் உங்களுக்கு? இதோட ஆன்சர் என்ன? -x -y ப்ளஸ் -2 -1. ஸோ இதை எழுதுனா -x -y -2 -1 -3. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்து இந்த மாதிரி லென்த்தியாக வந்து சம் ஆஃப் டேர்ம்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட். எப்படின்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஆனால் இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு காலமோ ஒரு ரோவோ ஃபுல்லாக அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கணும். ஒன்று a1 + m1 a2 + m2 அப்படி இருக்கணும். இல்லை ஒன்லி 1 மட்டும் இருந்ததுன்னா, ஒரே ஒரு டேர்ம் மட்டும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி எலமெண்ட் இந்த ரோ ஆர் காலம் வந்து ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரித்து எழுத முடியும். நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இங்கே ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படி எழுத முடியுமா மேம் அப்படின்ட்டு. ப்ளஸ் இருந்தால் மட்டும் கிடையாது, ஈவன் இங்கே மைனஸ் சைன் இருந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும்? மைனஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். -m1 -m2 ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இது வந்து அண்டர்ஸ்டுட். இது வந்து அண்டர்ஸ்டுட். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, that is if each element of any row or column of a determinant, the equimultiples of the corresponding entries are added or subtracted. அதாவது equimultiples of the corresponding entries அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த டிட்டர்மினண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பாருங்கள், a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செகண்ட் ரோவை ஏதோ ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதான் ஈக்வி மல்டிபிள்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ். இதுதான் வந்து இதோட கரஸ்பாண்டிங். ஓகேவா? இப்போ இதை நான் பியால் மல்டிப்ளை பண்ணி அதை ரோ 1ஓட ஆட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரோ 1-ஐ நார்மலாக இருக்க a1 a2 a3-ஐ நான் செகண்ட் ரோவை, தட் இஸ் ரோ 1 is written as row 1 plus p into row 2. புரியுதுங்களா? p into row 2. நான் செகண்ட் ரோவை ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணி அதை ரோ 1 கூட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்தது a1க்கு கரஸ்பாண்டிங் a2 அண்ட் a3. இப்போ a3-ஐ நான் என்ன பண்ணியிருக்கேன்? q-ன்ற ஒரு ஸ்கேலாரால் r3-ஐ மல்டிப்ளை பண்ணி அகெயின் அதை நான் r1ஓட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ r1 கேன் பி ரிட்டன் as r1 + pr2 +
QR3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. R1ஓட வேல்யூவை நான் P-ஓட மல்டிப்ளை பண்ணி ரோ 2வையும் Q-ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3ஐயும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணால் எப்படி வரும்? PA2 இங்கே ஆட் ஆகிடுமா, QA3 இங்கே ஆட் ஆகிடுமா, PB2 இங்கே ஆட் ஆகுமா, QB3 இங்கே ஆட் ஆகுமா, PC2 இங்கே ஆட் ஆகுமா, QC3 இங்கே ஆட் ஆகுமா? இதுதான் என்னென்னா the equi multiples of the corresponding entries are added or subtracted. இங்கே எந்த சிம்பிள்னாலும் வரலாம். It can be plus or minus. நான் முன்னாடி சொன்ன கேஸ் மாதிரி தான், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா then the value of the determinant remains unchanged. இது இம்பார்ட்டண்ட், நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்பையும் அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்ன தான், மாறவே மாறாது. ஏன் மாறாதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? A1 A2 A3 B1 B2 B3. ஏன்னா ஒரே மாதிரி எது இருக்குது, ரோ 1 இருக்குது. நான் அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம்? PA2 A2 A3 PB2 B2 B3 PC2 C2 C3ன்னு எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரோலேருந்து P காமனாக எடுக்கலாம், அதான் P எடுத்தாச்சு. ஸோ A2 B2 C2 A2 B2 C2 A3 B3 C3. அதே மாதிரி Q A3 B3 C3 A2 B2 C2 A3 B3 C3. நல்லா பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 1 நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டி 1ன்றேன், ப்ராப்பர்ட்டி 5. இஃப் எனி 2 rows or columns are identical, ரெண்டும் சேம். இங்கே பாருங்கள், இதில் 2 ரோவுமே சேம். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்ன? 0. அதே மாதிரி இந்த ரோ 1 ரோ 3யும் சேம். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்ன? 0. ஸோ இதுவும் 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட என்ன தான் இருக்கும்? வெறும் இது சேம் டிட்டர்மினண்ட் A. அதுதான் இங்கே போட்டிருக்கோம், determinant remains unchanged. Very very easy. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஈஸியாக எழுதலாம். சரி, எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம், இப்போ இங்கே ஒரு ஆப்ரேஷன் நான் காமிச்சிருக்கேன். R1 நான் ரோ 2 கூட ஆட் பண்ணுறேன், ரோ 3 கூட ஆட் பண்ணுறேன். எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிட்டர்மினண்ட்டில் பண்ணலாம் இல்லை பண்ணக்கூடாது? தட் இஸ் டூஸ் டோன்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு டிட்டர்மினண்ட்டையும் சும்மா ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ண முடியாது. சும்மா வந்துட்டு R1 + K. அதாவது ஒரு ரோ இருக்குன்னா அந்த ரோவை நான் ஒரு 2ஆல் ஆட் பண்ணுறேன், அந்த ரோவை நான் 3ஆல் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்கேலாரோட நீ ஆட் பண்ணக்கூடாது, சிம்பிளாக. அதே மாதிரி Ri × Rjவும் பாசிபிள் கிடையாது. எந்த ரோவையும் எந்த ரோ கூடயும் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆர் செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு காலமை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், செகண்ட் ரோ செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணுறேன், அந்த ஆப்ரேஷன் இங்கே வராது. அதே மாதிரி Ri / Rj or Ci / Cj. இந்த ரோவை இந்த ரோ கூட நான் டிவைட் பண்ணுறேன், அந்த ரோவை அந்த ரோ கூட காலமை டிவைட் பண்ணுறேன். இந்த 3 கண்டிஷனும் பாசிபிள் கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பாசிபிள்னா ஒரு ரோவை இன்னொரு ரோ கூட சம் ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணி நான் பண்ணலாம், இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆப்ரேஷன் பாசிபிள். அதே மாதிரி அட் அ டைமில் நீ என்ன பண்ணக்கூடாது, நான் ரோவை காலம் கூட ஆட் பண்ணக்கூடாது. ரோ cannot be added or subtracted with column. காலம்குள்ளே தான் லிங்க் இருக்கணும், ரோக்குள்ளே தான் லிங்க் இருக்கணும். ஓகே,
இதெல்லாம் நீங்கள் வந்து சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டிட்டர்மினன்ட்ஸ் வந்து 10 ப்ராப்பர்ட்டிஸையும் நல்லா வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Bye bye.